ஹலோ லர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் முடிச்சிட்டேன்னு ஹிந்தியில் எப்படி சொல்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். இதுவே அவர்னா முடிச்சிட்டார், நாங்க முடிச்சிட்டோம், இந்த மாதிரி. ஸோ முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை மட்டும் இல்லை, வேலை செஞ்சு முடிச்சிட்டேன், படிச்சு முடிச்சிட்டேன், சாப்பிட்டு முடிச்சிட்டேன், தூங்கி முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி சொல்றது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். இந்த மாதிரி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு PDF ஃபார்மேட்டில் இருந்தால் இன்னுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டைம் சேவ் ஆகும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஃபுல் வீடியோவை பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் PDF எடுத்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு PDF வேணும், நம்ம சேனலில் இதுக்கப்புறம் போஸ்ட் பண்ண போகிற வீடியோஸ்க்கான PDFஸும் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் எல்லா வீடியோஸுமே இதுக்கப்புறம் போஸ்ட் பண்ண போகிற வீடியோஸ்க்கான PDF ஃபார்மேட்டும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆக்சஸ் அது கூடவே தமிழ்லையும் ஹிந்திலையும் நிறைய வார்த்தைகள் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி உச்சரிப்பில் வரும். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ஹிந்தி சென்டென்ஸ் எல்லாம் ஒரு பிகினராக இருக்கிற பட்சத்தில் எப்படி எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேச கற்றுக்கணும் அப்படின்றது இது எல்லாமே உங்களுக்கு PDF-ஆக வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு மெயினே கதம் கர்லியா அப்படின்னு சொல்லணும். ஸோ முடிச்சிட்டேன், இது ஒரு பாஸ்ட் ஆக்ஷன். ஸோ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னாலே நம்ம எதை யாரை அப்படின்ற ஒரு கொஷினை அப்ளை பண்ணி அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சா நம்ம நே சேர்த்து பேசுவோம். ஸோ மெயினே கதம் அப்படின்னா முடி அப்படின்றது அர்த்தம். கதம் கரோ அப்படின்னா முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு கதம் கர்லியா அப்படின்னு சொல்லணும். அவர் முடிச்சிட்டார் அப்படின்னு சொல்றதுக்கு உஸ்னே கதம் கர்லியா. இதுவே ரெஸ்பெக்ட் ஃபார்மோட சொல்லும் பொழுது உன்ஹோனே கதம் கர்லியா அப்படின்றத சொல்லலாம். அவர் அவள் ரெண்டுத்துக்குமே உஸ்னே கதம் கர்லியா அப்படின்றதான் சொல்லணும். நாங்க முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஹம்னே கதம் கர்லியா அப்படின்னு சொல்லணும். ஹம்னே கதம் கர்லியா. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு மெயினே காலியா ஹே அப்படின்னு சொன்னாலே போதும். இங்க கானா கதம் கர்லியா அப்படின்றதும் சொல்லலாம். ஆக்சுவலி கானே கதம் கர்லியா அப்படின்றதும் பட் ரொம்ப கேஷுவலா சொன்னோம். சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சாப்பிட்டு முடிச்சுட்டேன். காலியா அப்படின்னாலே சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அப்படின்றதான் குறிக்கும், ரொம்ப கேஷுவலா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன் சாப்பிட்டு, தூங்கி, எழுதி, வரைஞ்சி இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ்க்கெல்லாம் நீங்க கதம் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. லியா ஹே அப்படின்னு சொன்னாலே ஒரு விஷயத்த இப்ப செஞ்சு முடிச்சுட்டீங்க அப்படின்றத குறிக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு தான் மெயினே காலியா ஹே. அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு, இன்னும் நீங்க தான் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டாருன்னு சொல்றதுக்கு உஸ்னே காலியா ஹே அப்படின்னு சொன்னா போதும். ஸோ நீ சாப்பிட்டு முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஸோ இங்க முடிச்சிட்டியான்னு கொஸ்டின் கேட்கிறோம். அதனால கியா தும்னே காலியா இல்ல ஆப்னே காலியா அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கியா உஸ்னே காலியா அப்படின்னு கேட்கணும். கியா உஸ்னே காலியா. நான் இன்னும் சாப்பிட்டு முடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு மெயினே இன்னும் அப்படின்னா அபிதக் நஹி காயா அப்படின்னு சொல்லணும். நஹி காயா அப்படின்னா சாப்பிடல. ஸோ இங்க சாப்பிட்டு முடிக்கல அப்படின்னு சொல்றதுக்குமே நீங்க கதம் அப்படின்றத யூஸ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. இல்ல அப்படியே யூஸ் பண்ணணும்னாலும் மெயினே அபிதக் கானா நஹி கானா கானா காயா நஹி கதம் அப்படின்னு சொல்லலாம். நஹி கதம் ஹே அப்படின்னு சொல்லலாம். நீ இன்னும் சாப்பிட்டு முடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கியா தும்னே அபிதக் நஹி காயா அப்படின்னு கேட்கலாம். ஸோ இன்னும் சாப்பிடலையா, அபிதக் நஹி காயா. நான் சமைச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ சாப்பாடு சமைச்சு முடிக்கிறதுக்கு கானா பனாவோ அப்படின்ற ஒரு வேர்ப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சமைச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு மெயினே கானா பனா லியா ஹே அப்படின்னு சொன்னோம். கானா பனா லியா ஹே. நீங்க சமைச்சு முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கியா ஆப்னே கானா பனா லியா அப்படின்னு கேட்கணும். கானா பனா லியா. அடுத்தது நான் எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு மெயினே லிக் லியா ஹே அப்படின்னு சொல்லணும். மெயினே லிக் லியா ஹே. அடுத்தது கவின் எழுதி முடிச்சுட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கியா கவின்னே லிக்லியா அப்படின்னு கேட்கணும். கவின்னே அப்படின்னா அவன். ஸோ உஸ்னே அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதே ஒரு நேம் வந்தது, ஒரு பர்சனை குறிப்பிட்டு சொல்றீங்க அப்படின்னா கவின்னே, அருண்ணே அப்படின்னு சொல்லலாம். பிரியானே அப்படின்னு சொல்லலாம். லிக்லியா அப்படின்னு கேட்கணும். நீ படிச்சு முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கியா தும்னே பட்லியா அப்படின்னு கேட்கணும். படோ அப்படின்னா படி. ஸோ பட்லியா அப்படின்னா படிச்சுட்டியா அப்படின்றது அர்த்தம். நான் படிச்சு முடிச்சிட்டேன், மெயினே பட்லியா ஹே அப்படின்னு சொல்லணும். நான் படிச்சு முடிச்சிட்டேன். நான் இன்னும் படிச்சு முடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு மெயினே அபிதக் நஹி படா அப்படின்னு சொல்லலாம். நஹி காயா, நஹி லிகா,
நகி படா இந்த மாதிரி வரும் நெகட்டிவ்ல சொல்லும் பொழுது. ஓகேங்களா? நீ படிச்சு முடிச்சிட்டியா, ஸோ நீ பேசி முடிச்சிட்டியா, நான் இப்ப பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஒருத்தவங்க ரிப்பீட்டடா பேசிக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸா, உங்களுக்கு கேப் கொடுக்கல, பேசி முடிச்சிட்டியா, பேச வேண்டியதெல்லாம், நான் இப்ப பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கியா தும்னே பாத் கர் லியா. ஸோ கியா தும்னே, தும்னே அப்படின்னா நீங்க, ஆப்னே அப்படின்றதும் சொல்லலாம். பாத் கர் லியா அப்படின்னா பேசி முடிச்சிட்டீங்களா. கியா மே அப் பாத் கரோ அப்படின்னு கேட்கலாம். ஸோ மே அப்படின்னா நானு, அப் அப்படின்னா இப்ப, பாத் கரோ நான் இப்ப பேசட்டுமா அப்படின்னு கேட்கறதா அர்த்தம். ஸோ நீ ரூமை சுத்தம் செஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறது, கிளீன் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கியா தும்னே கம்ரா சாஃப் கர் லியா அப்படின்னு கேட்கணும். கம்ரா அப்படின்னா சாஃப், கர் அப்படின்னா வீடு, கமரா அப்படின்னா சாஃப், சாரி ரூம். சாஃப் கர் லியா, சாஃப் கரோ அப்படின்னா சுத்தம் பண்ணு. ஸோ சாஃப் கர் லியா அப்படின்னா சுத்தம் பண்ணிட்டியா. ஸோ அகெயின் உஸ்னே அப்படின்னா அவன் சுத்தம் பண்ணிட்டானா அப்படின்றது அர்த்தம். நான் படம் பார்த்து முடிச்சுட்டேன். மெயினே மூவி தேக் லியா ஹே அப்படின்னு கேட்கணும். ஸோ மூவி அப்படின்றது வந்து நம்ம இங்க ஹிந்தியில வந்து ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா படம்னு சொல்ற மாதிரி ஃபிலிம் தேக் லியா ஹே. நீங்க ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டீங்களா, நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கியா ஆப்கி ஷாப்பிங் ஹோ கயி, ஷாப்பிங் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொன்னா கேட்போம். ஸோ ஆப்கி அப்படின்னா உங்களுடைய, ஷாப்பிங் ஹோ கயி அப்படின்னா ஆயிடுச்சா, முடிஞ்சிடுச்சா அப்படின்ற அர்த்தம். ஸோ ஆக்சிடென்ட் ஹோ கயா அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி வந்து இங்க வந்து ஷாப்பிங் ஹோ கயி அப்படின்னு சொல்லணும். ஸோ கியா ஹம் அப்படின்னா நாம, கர் சலேன் அப்படின்னா வீட்டுக்கு போலாமா. ஸோ கியா அப்படின்னு கேட்கறதுனால கொஷின். ஸோ ஹம் கர் சலேன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு போவோம். கியா ஹம் கர் சலேன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கேட்கறதா அர்த்தம். நீ காய்கறி வெட்டி முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கியா தும்னே சப்ஜி காட் லியா. ஸோ கட் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, வெட்டு அப்படின்னு சொல்றதுக்கு. ஹிந்தியில வந்து காட். ஸோ காட்லியா ஹே அப்படின்னு கேட்கணும். கியா தும்னே சப்ஜி காட்லியா இல்ல காட்லியா ஹே. நான் துணி துவைச்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ கப்படே அப்படின்னா துணி, கப்படா அப்படின்னா ட்ரெஸ், கப்படே அப்படின்றது ப்ளூரல் ஃபார்ம். தோலோ அப்படின்னா வந்து வாஷ் பண்ணு அப்படின்றது அர்த்தம். தோ லியா ஹே அப்படின்னா வந்து முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கறதா அர்த்தம். ஓகேங்களா? மெயினே கப்படே தோ லியே ஹெயின். இங்க கப்படே அப்படின்னு வர்றதுனால ஹெயின் அப்படின்ட்டு வருது, மற்றபடி ஹே அப்படி சொன்னாலே போதும். நாங்க இன்னும் வீட்டை சுத்தம் பண்ணி முடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு ஹம்னே அபி தக் அப்படின்னா இன்னும், கர் சாஃப் நஹி கியா ஹே அப்படின்னா பண்ணி முடிக்கல, சாஃப் நஹி கியா. ஸோ காயா லிக்கா. ஸோ அந்த மாதிரி வந்து இங்க சாஃப் நஹி கியா. ஸோ கரோட பாஸ்ட் டென்ஸ் கியா வரும். ஸோ சாஃப் நஹி கியா அப்படின்னு சொல்லணும். நான் இன்னும் இந்த புக்கை படிச்சு முடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு மே அபி தக் ஏ புக் நஹி படி ஹே அப்படின்னு சொல்லணும். நஹி படி. ஸோ காயா படா லிக்கா, இங்க வந்து நஹி படி, படிக்கல அப்படின்னு சொல்றது. புக் அப்படின்னு பெண்பால்ன்றதுனால நஹி படி ஹே அப்படின்றது வருது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஹிந்தியில எந்தெந்த வேர்ட்ஸ் ஆண்பால் பெண்பால் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ரிலேட்டடா ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அகெயின் நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இங்க என்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ற பிடிஎஃப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஈஸி மெத்தட்ல இருந்து ஒரு வேர்பு எல்லா டென்ஸ்லயும் எப்படி வரும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஃப்ளூயண்டா பேசுற அளவுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டுமே இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஆஃபரும் இப்போ போய்கிட்டு இருக்கு. வேணும் அப்படின்றவங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.